அந்தர்பல்ட்டி அடித்து டிடிவி தினகரன் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களிடம் இங்கே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியே ஆகவே ஆகாது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருந்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது கண்டிப்பாக கூட்டணியில் இணையாது. எடப்பாடி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் இருந்தாலும் கூட அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என சொன்னவர் தான் நமது டிடிவி தினகரன் அவர்கள். அதாவது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வைத்து விடக்கூடாது, முதலமைச்சராக அமர வைத்து விடக்கூடாது என இருந்தவர் தான் நமது டிடிவி தினகரன். ஆனால் இன்று அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது டிடிவி தினகரனுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காமல் தான் இருந்தார். பாஜகவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தற்சமயம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு வாய்ப்புகளையும் கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இணைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாஜகவுடைய தலைவர் முன்னிலையிலே நேற்று தினம் நமது டிடிவி தினகரன் நேரடியாக சென்று அதிமுக பாஜக கூட்டணி நாங்கள் இணைந்து கொள்கிறோம், அதாவது பங்காளி சண்டை என்பது நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்கிறோம், பங்காளி சண்டையை விட்டுக் கொடுப்பவர்கள் தான் கெட்டு போவது கிடையாது என கூறி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மீண்டும் அங்கம் வகிக்கிறார் நமது டிடிவி தினகரன் அவர்கள். அதற்குத்தான் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். இனிமேல் விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஒரே மேடையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரனும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் தான் இருக்க போகிறார்கள். பிரச்சாரம் என்பது ஒரே போலத்தான் இருக்க போகிறது. அதிமுகவிற்கு எதிராக டிடிவி தினகரன் எந்த ஒரு பிரச்சாரத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குத்தான் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இணைந்ததற்கு வரவேற்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தீய சக்தியான திமுகவை ஒழித்தெடுப்பதற்கு செங்கோல் ஆட்சியை வரவேண்டி மண்ணோடு வீழ்த்திடவும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும் அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேற்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் போட ஆரம்பிக்கிறார். அதற்கு மனமார்ந்த நன்றிகள் என நமது டிடிவி தினகரன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதற்கு முன்பாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தற்போது ஓய்ந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்க மாட்டேன், இப்போ மட்டுமல்ல எந்த ஒரு காலத்திலும் ஏற்க மாட்டேன், புத்தியில்லா மனிதன் தான் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பான் என சொன்ன டிடிவி தினகரன் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து தற்போது பங்காளி சண்டை எங்களுக்குள்ள 1000 இருக்கும், ஆனால் தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம், அதன் காரணமாகத்தான் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் நமது டிடிவி தினகரன் அப்படின்னே கூட சொல்ல. இப்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே கலட்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை, அதுவும் உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.